ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிமாயூன். அதாவது பாபரோட மூத்த பையன் ஹிமாயூனை பற்றி பார்க்க போகிறோம். பாபரோட மூத்த பையன் ஹிமாயூன். சரியா? இந்த இடத்துல எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்லி பார்த்தா, உங்களை பாபான்னும் இதை ஹனுமன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபாவோட மூத்த பையன் ஹனுமான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா சொல்லித்தரேன், ஓகேவா? அவர் ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷம், 30 டு பாபர் இறந்தது 30ல் இறந்தார். அதுக்காகிட்டு 10 வருஷம் ஆட்சி புரிஞ்சார். அதுக்கப்புறம் நடைபெற்ற சில போர்களால் ஆட்சியை இழந்துட்டு அதுக்கப்புறம் 55 டு 56 ஒரு வருஷம் ஆட்சி புரிஞ்சார். 56ல் இறந்துட்டார். சரிங்களா? அவர் இருந்தப்போ நடந்த போர்கள் 2 என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 39ல் சௌசவ் போர், 40ல் கன்னோஜ் போர். இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு சொல்லி பார்த்தா, அனுமான் எப்படி இருப்பார்? நல்லா ஃபேட்டாக இருப்பாரா? அவருக்கு எப்படி சௌச்சவ் கொடுக்குறாங்க. 39 வயசு இருக்கிறப்ப என்ன கொடுக்குறாங்க? சௌச்சவ் கொடுத்தோன்னா உடம்புல இருக்க நீர்லாம் ஓரளவுக்கு இறங்கிடுச்சு. அப்போ தான் அவர் கண்ணே ஓரளவுக்கு கிளியராக இருந்துச்சு. கண்ணே பார்க்குற அளவுக்கு நல்லா பிரைட்னஸாக இருந்துச்சு. அப்படி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம், 40 வயசு, 39லேருந்து 40 வயசு ஆனதாக கொஞ்சம் தெளிவாயிட்டார். சரிங்களா? அப்போது இந்த போர்கள் 2லையும் பங்கு பெற்ற அரசர்கள் யார் யாருக்கு இடையில நடந்துச்சுன்னு பார்த்தா, ஹெர்ஷாவுக்கும் ஹிமாயூனுக்கும் இடையில நடந்துச்சு. ஹெர்ஷாவுக்கு ஹிமாயூன். சரியா? இந்த இடத்துல ஹெர்ஷா தான் வெற்றி பெற்றார். ஹிமாயூன் 2 போர்லையுமே தோல்வி தான் அடைஞ்சார். தோல்வி அடைஞ்சு ஈரானுக்கு ஓடி போயிட்டார். ஹெர்ஷானால என்ன சொல்லுவாங்க? மகிழ்ச்சி அல்லது சந்திரன் சொல்லுவாங்களா? ஹர்ஷானா மீனிங் மகிழ்ச்சி அல்லது சந்திரன். அப்போ வெற்றி ஹெர்ஷாவுக்கு தான் கிடச்சிச்சு. ஹிமாயூன் தோல்வி தான் அடைஞ்சார். தோல்வி அடைஞ்சு ஈரானுக்கு ஓடி போயிட்டார். சரிங்களா? ஓடி போனதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, பாரசீக அரசர் சபாலிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாம்ஸ் அவரோட உதவினால் மறுபடி ஆட்சிக்கு வந்தார். எப்போ வந்தார்னு பார்த்தா 55 டு 56 55 டு 56க்கு ஆட்சியை பிடிச்சாரு. சரிங்களா? ஒரு வருஷம் தான் ஆட்சி புரிஞ்சார். அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா, நூலக படிக்கட்டில் இறடி விழுந்து 56லேயே டெத் ஆகிட்டார்.